6 வருடங்களுக்கு பின்பு வரக்கூடிய இந்த பங்குனி அமாவாசை சூரிய கிரகணம், அது மட்டுமல்ல சனி பெயர்ச்சியோடு வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மறந்தும் கூட இந்த 5 தவறுகளை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 29, 2025ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மீன ராசியில் 6 கிரக சேர்க்கை ஏற்பட இருக்கு அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு. சூரிய பகவான், சனி, புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு, சந்திர பகவான், இந்த 6 கிரக சேர்க்கை ஏற்பட இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த 5 தவறுகள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அன்றைய நாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. இந்த 6 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அபூர்வமான ஒன்று. 6 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது. பங்குனி மாத அமாவாசை தமிழ் மாதத்தில் கடைசி மாதமாக வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது முக்கியமாக முன்னோர்களை வழிபாடு செய்வது, குல தெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளில் சூரிய கிரகணமும் நிகழ இருக்கு. கிரகண நேரம்னு பார்த்தோன்னா பிற்பகல் 2:20 மணிக்கு துவங்கி 6:15 மணி வரைக்கும் இருக்குது. இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்குது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை முன்னோர்களுக்கு படையல் வைப்பது, தர்ப்பண காரியங்கள் செய்வது, இது எல்லாத்தையுமே மதியம் 12 மணிக்குள் செய்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதும், அதே போல் அன்றைய நாள் சனி பெயர்ச்சியும் நிகழ இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி செய்யக்கூடாத 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை செய்யாமல் இருந்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். பங்குனி மாத அமாவாசை செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்றைய நாளில் மறந்தும் கூட அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்வதோ சமைப்பதோ கூடவே கூடாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்தோன்னா சனி பெயர்ச்சி, அது மட்டுமல்ல அன்றைய தினம் சனிக்கிழமை, அதோடு சூரிய கிரகணமும் நிகழ இருக்குது. அதே போல் அமாவாசை தினம் அப்படிங்கிறதுனால முடிந்த வரை அசைவம் சமைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்தோன்னா இறந்து போனவர்களுக்கு பிடித்த உணவு அப்படிங்கிற பேரில் அசைவத்தை சமைத்து அவங்களுக்கு அதை படையல் வைப்பது வழக்கமான ஒரு விஷயமாக வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட அன்றைய ஒரு நாள் அசைவ படையலை தவிர்த்து விட்டு வழிபாடு செய்வது மிக மிக சிறந்த விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்ன விஷயம், செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருள்களை வாங்கவே கூடாது. அது என்ன பொருள்னு பார்த்தோன்னா, மறந்தும் கூட எண்ணெய் வகைகள், அது என்ன வகையாக இருந்தாலும் வாங்கவே கூடாது. எண்ணெயை அன்று வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம், செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்றைய நாள் சனிக்கிழமை அமாவாசை திதி முழுவதுமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் முடி வெட்டுவது, ஆண்களாக இருப்பவர்கள் சவரம் செய்வது, அதே போல் நகம் வெட்டுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. முடிந்தவரை அன்றைய நாள் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து விட்டு மற்ற நாளில் செய்துக்கலாம். அடுத்த விஷயம், செய்யவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படின்னாலே கோலம் போடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னு பார்த்தோன்னா கோலம் அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளம். தெய்வத்தை வரவேற்கும் விதமாக நம்ம வீட்டில் கோலம் போடுவோம். ஆனால் அன்றைய தினம் பார்த்தோன்னா முன்னோர்கள் நம் வீட்டு நிலை வாசலில் நின்றிருப்பாங்க. அவங்கள வரவேற்கும் விதமாக அன்றைய தினம் கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அன்றைய தினம் மார்ச் 29ஆம் தேதி கோலம் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த செய்யவே கூடாத மிக மிக முக்கியமான கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேளிக்கை விஷயங்களில் கலந்து கொள்ளாமல் இறை சிந்தனையோடு முன்னோர்களை நினைத்து பரிபூர்வமாக அவர்களின் நினைவிலேயே இருந்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, வெளியில் போய் சந்தோஷமாக
கேளிக்கை விஷயங்களில் கலந்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களை முடிந்தவரை அன்றைய ஒரு நாள் தவிர்த்துவிட்டு முன்னோர்களின் நினைவிலேயே அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மாலான அத்தனை வழிகளையும் செய்து வழிபாடு செய்து அவர்களுக்கு பிடித்த உணவை செய்து படையல் வைத்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம். 6 வருடங்களுக்கு பிறகு இந்த பங்குனி அமாவாசை, சனி பெயர்ச்சி, சனிக்கிழமையோடு வரக்கூடிய சூரிய கிரகணம், இது 3மே நிகழ இருக்குது. அப்படிங்கிறதுனால அது மட்டுமல்ல, மீன ராசியில் இந்த 6 கிரக சேர்க்கை ஏற்பட இருக்குது. அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த தவறுகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த அற்புதமான நாளில் முடிந்தவரை தேவைப்படுபவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகள், அது எதுவாக இருந்தாலும் அதை செய்து அவங்கள மனதை குளிர்வடைய செய்யலாம். முன்னோர்களின் ஆசிர்வாதம் மட்டுமல்லாமல் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.